ஜோதிட ரீதியாக விநாயகருடைய பேரே விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் தான். எனக்கு மன ரீதியாக கஷ்டம் இருக்கு, பண ரீதியாக கஷ்டம் இருக்கு, கடன் இருக்கு, என்னுடைய குழந்தை நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய சந்ததி நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், இப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விநாயகரை வழிபடுங்க. விநாயகர் தீர்ப்பாரா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஜாதகத்தை சாதகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஒருவருக்கு தான் இருக்கு. நாளும் கோளும் செயல்படாத ஒரே ஒருத்தர் இருக்காருன்னா அவர் விநாயகர் தான். நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடக்கூடிய ஆற்றல் மிக்கவர் விநாயகர். ராகு, கேது, சந்திரன் இவங்க மூணையும் ஆளக்கூடியவர் சுக்கிரன். இவங்க 4 பேரையும் ஆளக்கூடியவர் விநாயகர் பெருமான் தான். சங்கடகர சதுர்த்தியை நீங்க மிச்ச நாள்லாம் பார்த்துக்கலாம். சங்கடகர சதுர்த்தியை ஏன் கும்பிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் பிறை சந்திரனை நீங்க பார்க்கறது அவ்வளவு விசேஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் சந்திரன் புத்திகார மனக்காரகனார், மனசை தழும்ப வைக்கக்கூடியவர், சரி தப்புகளை உருவாக்கக்கூடிய ஆற்றல் சந்திரனுக்கு இருக்கு. நீங்க சரியான முடிவு எடுத்தீங்கன்னா சரியா தப்பிச்சு போயிருக்கீங்க. அதை செய்ய விடாம சந்திரன் தடுத்துருவாரு. அப்படி தடுக்கக்கூடிய சந்திரனை செயலிழந்து போக செய்யக்கூடிய ஆற்றல் விநாயகருக்கு இருக்கு. அதனாலதான் சங்கடகர சதுர்த்தியை உங்களை கும்பிட சொல்றாங்க. சந்திரனுக்கு மட்டும் கிடையாது, ராகு, கேது இவங்க 2 பேர்த்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் இவருக்கு இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாரும் பயப்படுறது யாரு பயப்படுவாங்கன்னா சனீஸ்வரன் தான். 7.5 வருஷம் 35 வருஷத்துக்கு ஒரு டைம் 7.5 வருஷம் வச்சு செஞ்சுட்டு போயிடுவாரு. அப்படி இருக்கக்கூடிய சனீஸ்வரன் செயல்படாம போகக்கூடியவங்க 2 பேர்த்துக்கிட்ட தான். ஒன்று விநாயகர்கிட்ட, இன்னொன்று ஆஞ்சநேயர்கிட்ட. உங்களுக்கு சனி பகவானால பிரச்சனை இருக்கு, ஆக்சிடென்ட் இருக்கு, வேறு ஏதாவது பயம் இருக்கு, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா விநாயகரை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா சனியினால் வரக்கூடிய தொல்லைகள் எல்லாம் பனி போல விடும். சந்திரனால வரக்கூடிய பிரச்சனை வராது, ராகுனால் வரக்கூடிய பிரச்சனை வராது, கேதுவினால் வரக்கூடிய பிரச்சனை வராது, சனியினால் வரக்கூடிய பிரச்சனை வராது, சுக்கிரனால் வரக்கூடிய பிரச்சனை வராது, சூரியனால வரக்கூடியது. சூரியனுக்கும் விநாயகருக்கும் அப்படின்னீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரே குரு நிறையை சேர்ந்தவங்க. அதனால சூரியனுமே விநாயகருக்கு முன்னாடி பவர் இல்லாமல் தான் இருப்பாரு. அப்ப இவங்க எல்லாத்தை விட அல்டிமேட் காடாக விநாயகர் இருக்கிறதுனால விநாயகரை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், பாவங்கள், அதனால வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே போயிடும். அதுக்கு நான் எப்படிங்க வழிபடட்டும் அப்படின்னீங்கன்னா, நீங்க எந்த கஷ்டமே பட வேண்டாம். நான் சொல்றது நீங்க நம்பணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்புங்க. இன்னைக்கு ஒரு பிரார்த்தனை எடுத்துக்கங்க. இந்த பிரார்த்தனை 12 நாட்கள் ஆத்ம சுத்தியோடு மனசார நீங்க நம்பணும். விநாயகர் நமக்கு தீர்த்து வச்சிருவாருன்னு மட்டும் நம்பிட்டு 12 நாள் விநாயகர் கோயில சுத்துங்க. 13ஆவது நாள் அந்த மேட்டர் சால்வ் ஆகும். விநாயகர் வழிபாட்டில் அவங்க அதிகமாக சொல்லக்கூடிய பரிகாரமே 48 நாள் வழிபடுங்கன்னு தான் சொல்றாங்க. எதை வச்சு வழிபடலாம்? அது அப்படியே சொன்ன மாதிரி வெறும் அவல் பொரிய வச்சு வழிபடலாம், அவளையும் கரும்பு சர்க்கரையும் வச்சு வழிபடலாம், வெறும் சர்க்கரையை வச்சு வழிபடலாம், அருகம்புல் வச்சு வழிபடலாம், எருக்கம் பூவை வச்சு வழிபடலாம், ஒரே ஒரு பூவை மட்டும் வச்சு வழிபடலாம், வெறும் தண்ணியை மட்டும் விநாயகருக்கு ஊற்றலாம். இது எதுவுமே முடியல, வெறும் கோயிலை மட்டும் 12 தடவை சுற்றுவாங்க. இதை பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே உங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையாக எடுத்துட்டு 12 நாளுக்குள்ள சொல்யூஷன் வரும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு வள்ளலார் சொல்றாரு. வள்ளலார் என்ன சொல்றாரு? விநாயகரை 12 நாட்கள் வழிபடுங்க. வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய விக்னங்கள் அனைத்தும் விலகுன்றாரு. இதை நான் சொல்லுவது சத்தியம் 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 3 டைம் அவரே சொல்லிடுறாரு. அதனால நீங்க இதை செஞ்சு பாருங்க. பலன் அளித்தது என்றால் அந்த வழிபாட்டை நீங்கள் தொடரலாம். இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே விநாயகரனுடைய பரிபூர்ணமான அருள் இருக்கு. அந்த அருளை நீங்க மேலும் பெருக்கி உங்களுடைய வாழ்வு ரொம்ப சுபிட்சமா இருக்கிறதுக்காக எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.